ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு பஞ்சாயத்தோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா பிப்ரவரி மாதம் டைம் இல்லை, அவ்வளோதான். ப்ராக்டிக்கல் மந்த்து கரெக்டு தான். இப்போது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, அதாவது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, பிப்ரவரி மாதம் வந்துருச்சு, இனி ஒரு நாள் தான் கேப்பு, ஜனவரி முடிஞ்ச பிப்ரவரி. ஸோ பிப்ரவரியில் 28 நாள் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா ப்ராக்டிக்கல்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸ்கூலில் ரிவிஷன் 2 வேறு போயிட்டுருக்கு. ரிவிஷன் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு வந்து மாடல் ப்ராக்டிக்கல்னு வைக்கிறாங்க. எப்படி 13ஆம் தேதி வரைக்கும் எங்களை பிஸின்னு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்களை தண்ணி தெளிச்சு விட்டா கூட, உங்களை விட்டுட்டா கூட 14th 28 முடி 14 நாள் டைம் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் தமிழ் எங்கே போய் படிப்பீங்க? மார்ச் 1ஆம் தேதியாக தமிழ் படிப்பீங்க? ஒரு 4 நாள் 3 நாள் முன்னே படிக்கணும்ல. அப்போ தமிழுக்கு அந்த டைம் ஒதுக்கிடுவீங்க. மிஞ்சி போனால் உங்களுக்கு 10 டேஸ் டைம் கிடைக்கும். நான் பொய் சொல்லலை, 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிஸியாக இருக்குது. ஏன்னா ரிவிஷன் 2 போயிட்டுருக்கு, ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க, லீவ் எடுத்தால் திட்டுறாங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, படிக்க முடியல. ரெக்கார்டு ஒர்க் வேறு சில பேர் இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கிறான், சைன் வாங்க வச்சுருக்கிறான். அடுத்த வாரம் ப்ராக்டிக்கலு. ஸோ ப்ராக்டிக்கல் வாரம் 13ஆம் தேதி வரைக்கும் பிடிச்சிட்றாங்க. இதில் மாடல் ப்ராக்டிக்கல் வைக்கிறாங்க, ஒரு சில ஸ்கூலில் மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்க, நிறைய பிரச்சனை. இதுக்கு நடுவில் நம்ம எப்படா படிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் செட் எனக்கு புரியுது. நம்ம என்னமோ ஒரு 10 மணி நேரம் பிளானெல்லாம் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி சமாளிக்கிறது பிப்ரவரி மாதம், எப்படி கம்பேக் கொடுத்து படிக்க முடியுமா முடியாதா, எல்லாமே நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு டைட்டான ஷெடியூல் இருக்கும், அது எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. மார்ச் 2ஆம் தேதி எக்ஸாமு. 10th ஸ்டாண்டர்டுக்கும் பிப்ரவரி மாதம் முடிஞ்சால் மார்ச் 10 நாள் விட்டு 11ஆம் தேதி எக்ஸாமு. 10 நாளில் படிச்சிருவியா? நீயும் பிப்ரவரியில் படித்து தானே ஆகணும், 10th ஸ்டாண்டர்டும். ஸோ அதனால் பெரிய லெவலில் நமக்கு டைம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மனசில் இருக்கிற எண்ணம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னும் டைம் இல்லைன்னு பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது டென்ஷன் ஆகிக்கூடாது. ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் இருந்தும் நம்ம தேவையில்லாமல் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிக்கக்கூடாதுங்கிறேன். டைம் இருக்கும், ஆனால் நம்ம ஏதோ ஒன்று பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு நாளுமே டைம் போயிட்டுருக்கும், நம்ம நினைப்போம் படிக்கணும்னு, ஆனால் படிக்க மாட்டோம், டைமும் போயிட்டுருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாள் படிக்கலான்னு உட்காருவேன், ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டு போயிடுவேன். மொத்தமாகவே ஒரு 2 மணி நேரம் தான் படிச்சிருப்பேன். அதில் பெருசாக ஒரு 5 கொஷின் கூட ஒழுக்கமாக படிச்சிக்க மாட்டேன், மேக்ஸில் ஒரு 10 சம் கூட போட்டிருக்க மாட்டேன். ஸோ ஒரு ஷெடியூலே கரெக்டாக மேக் பண்ணாமல் போயிருப்பேன். ஸோ இப்படி எல்லா நாளுமே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு இப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேலாவது டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ வந்து பயம் இருக்கணும், மனசில் பயம் இருக்கணும், ஆனால் டென்ஷன் ஆகிக்காத. ஏன்னா டென்ஷன் ஆனால் படிக்க முடியாது, மண்டையில் ஏறாது. ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் பயபக்தியோடு இன்னும் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன், கொஞ்சம் பயத்தோடு இரு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த மைண்ட் செட்டில் வரும் படிக்கிறதுக்கு, ஐயோ படிக்கணும் அப்படின்னு. ஸோ புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, பிப்ரவரி 1 பிப்ரவரி 4 முடி வந்து 5 முடி வந்து பார்த்து படிச்சுக்கலாம். சார் இதுக்கு நடுவில் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூப்பிட்றாங்க, மாடல் ப்ராக்டிக்கலுக்கு ரிவிஷன் 2 கூப்பிட்றாங்கன்னா ஒன்றும் கவலைப்படாத. மாடல் ப்ராக்டிக்கலில் ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் கொண்டுற மாட்டாங்க, ஃபெயில் பண்ணி விட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சதை போய் எழுது, நீ அதிகமாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணாது. இந்த 5 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அட்லீஸ்ட் ஈவினிங் வந்து காலையிலேருந்து லீவ் இருக்கிறவங்க ஜாலியாக உட்காந்து 10 மணி நேரம் கொடுத்த ஷெடியூல் இருக்குல்ல, நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து ஒரு 3 மணி நேரம், ஒரு 6லேருந்து 9. மார்னிங் வந்து ஒரு 2.5 மணி நேரம், 4:30லேருந்து 7 மணி முடி. 5 சொல்லிட்டு இருந்து இப்போ 4:30. எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. டைம் கம்மியாகிட்டே வருது, ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட டெய்லியும் வந்து ஒரு 5.5 மணி நேரம், சரியா? 5.5 மணி நேரம் படிக்கிற மாதிரி பாரு. ஸ்கூல் இருந்தால் வேறு வழியே கிடையாது. சார் சாட்டர்டே சண்டே லீவ் சார் அப்படின்னா 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி பாரு. நீ 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் வேலைக்கே ஆகாது, டைம் இல்லை. ஸோ அதனால் புரிஞ்சுதா? ஸோ அதனால் இந்த 5 நாள் அப்படி நீ எடுத்துக்கோ. நீ வந்து ப்ராக்டிக்கல் மாடல் எழுதணும், அதுக்கு படிக்கிறோம், அதெல்லாம் கண்டுக்காது. வீட்டுக்கு வந்து நீ ஆஸ் யூஷுவல் ஷெடியூலை ஃபாலோ பண்ணு. அதே மாதிரி நீ ரிவிஷனையும் கண்டுக்காது, சும்மா போய் எழுதிட்டு வரணும். ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்கிறேன், கேட்க மாட்டேறீங்க. அடுத்தது 6, 7, 8, 9ஆம் தேதிக்கு மேலே ப்ராக்டிக்கல். 9, 10, 11, 12, 13 இதில் ஏதோ ஒரு 3 நாள் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், அப்படி தானே? அப்போ எந்த 3 நாள் பார்த்துக்கோ, அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து ஆரம்பிச்சிடணும், அப்படி தானே கணக்கு? ஸோ அது அப்போ 4 நாள் போயிடும் ப்ராக்டிக்கலுக்கு, அப்படி தானே? இப்போ உதாரணத்துக்கு 9, 10, 11 தான் ப்ராக்டிக்கல்னால் 8ஆம் தேதி நீ ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த 4 நாள் போயிடும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மாறி வரும்ல ஒரு ஸ்கூலுக்கும். ஸோ அந்த 4 நாளை ஒதுக்கிடு, மீதி இருக்க நாளும் உன் கையில் இருக்கும்.
அப்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாள் இருக்குது, இப்போ 4 நாள் போச்சுன்னு வைங்களேன், இங்கே ஒரு 2 நாள் இருக்குது, இங்கே ஒரு 2 நாள் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அப்படிங்கும்போது இங்கே ஒரு 4 டேஸ் கிடைக்கிது. இந்த 4 டேஸ் விட்டுறாத. ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி நீ வந்து சில விஷயங்கள் பண்ணுவேன், ஸ்கூல் இருக்கும், ஏதோ பண்ணுவேன், வர சொல்லுவாங்க, ஏதோ பண்ணணும், அது ஓகே விட்டுரு. ஆனால் ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் இந்த 12ஆம் தேதிக்கு மேலே கன்ஃபார்மாக சொல்கிறேன், உன்னை விட்டுருவாங்க, உன்னை ஸ்கூலில் கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் நீ போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலே முடிஞ்சிச்சு, அப்புறம் என்னத்தை போய் இருந்தாலும் ஒரு சிலர் கூப்பிடுவாங்க, ரொம்ப எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி ரொம்ப முடியாத பையனங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க போங்க, ஏதோ பண்ணுங்கள். பட் அதர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேலே நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி 9 to 10 hours ஒரு ஷெடியூல் போட்டு அருமையாக படி. கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸ்டில் தோ டைம் இருக்கா அப்படிங்கிட்ட இல்லை, ஆனால் மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஸ்ட்ராட்டஜி வைஸ் முடியும். என்ன நீ பண்ணோன்னா, இப்போ இருக்க இதில் வந்து ஃபஸ்ட்டே படிச்சிருந்தேன், ரிவிஷன் பண்ணு. இப்போ தான் புதுசாக படிக்க போகிறோன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணேன். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் போட்டாச்சு, ஃபாலோ பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிட்டியான்னு பாரு. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்கிறது கிட்டத்தட்ட 40% வருதுப்பா. உண்மையாலே 40%. இப்போ மேக்ஸ் எல்லாம் வச்சா கூட ஒரு 90 மார்க்குக்கு 30லேருந்து 35 மார்க் எதிர்பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம், நான் கம்மியாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் அரசு ஆளாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல்னால் நீங்கள் படிக்கவே இப்போ ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டரில் ப்ரீவியஸ் இயரில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். மேக்ஸாக சரி, ஃபிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரி சரி, எப்படி படித்தாலும் சரி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை விட்டுறாத. ப்ளஸ் உங்கள் ஸ்கூலில் நடந்த குவார்ட்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி அண்ட் ரிவிஷன் இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் விட்டுறாத. எல்லாமே கோத்ரூ பண்ணியிருக்கா, நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிறது படிக்கும்போது செக் பண்ணிவிடு. நீ வந்து கொஸ்டின் பேப்பர் வைஸ் படிக்கிற டைம் ஆகும். ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ண நீ செக் பண்ணிக்கும். அப்படி பண்ணு, ஓகேவா? ஸோ நிறைய வேலை இருக்குது தம்பி, ஒழுக்கமாக உட்காந்து படிக்கிற வழியை பாரு, கன்ஃபார்மாக ஜெயிக்க முடியும். இந்த ஒரு மாதம் இந்த விஷயமெல்லாம் நீ கரெக்டாக பண்ணி நல்லா டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா இப்போவும் உனக்கு வந்து 500 மார்க்குக்கு மேலே எடுக்கிறதுக்கு சீக்கிரமாக அதாவது அருமையான வாய்ப்பு இருக்குது. நான் அடித்து சொல்லுவேன். இல்லை சார், நான் வந்து நான் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கேன், ரிவிஷன் மட்டும் பண்ணால் போய் டைம் கிடைக்கல அப்படின்னா டைம் மேக் பண்ணி படிச்சிங்கன்னா நீயும் 550க்கு மேலே 560க்கு மேலே எடுத்துருவேன், ஓகேவா? ஸோ எல்லாருனாலையும் இந்த 500ங்கிற அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். தமிழ், இங்கிலீஷ் இப்போ ஓரங்கட்டிடு, வேறு எதுவும் பண்ண முடியாது. அதர் 4 சப்ஜெக்ட்ஸை படி, முக்கியமாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படி. ஆர்ட்ஸ் பசங்க வீடியோ கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ட்ஸ் பசங்களுக்கு நான் வீடியோ வரும். ஸோ ஆர்ட்ஸ் பசங்களை பொறுத்த வரைக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணு. சிஏவை ஒதுக்கிடு, கடைசி ஒரு வாரம் பாரு. அதே மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கவும் ஒதுக்காத. பிஸ்னஸ் மேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு 4மே பேலன்ஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் டைட் தான், ஓகேவா? பிஸ்னஸ் மேக்ஸே நிறையா இருக்கும்ல, அதனால சொன்னேன். ஸோ அதர்ஸ் கன்ஃபார்மாக அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி தான் சயின்ஸ் குரூப்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாள் ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த 20 நாளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸ் ஆல்சோ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆல்சோ. பயாலஜி வந்து கன்ஃபார்மாக கட் ஆஃப் பேஸில் இருக்கிறனால பயாலஜி நம்ம வந்து ஒரு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு போட்டு வாரத்துக்கு ஒரு 3 நாள், இருக்கிறதே 3 வாரமோ 4 வாரமோ அவ்வளோ கூட கிடையாது, வாரத்துக்கு ஒரு 3 நாள் கன்ஃபார்மாக நீ புக் எடுத்து படித்தே ஆகணும். 5 நாள் லீவ் இருந்தாலும் நீ படித்து தான் ஆகணும். ஸோ இது எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது தான். இப்போவும் நான் ஹோப் கொடுத்துருக்கேன்னா இது கண்டிப்பாக உனக்கு பாசிட்டிவ் மைண்டை உண்டாக்கியிருக்கும். ஸோ டைம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ண டைம் இருக்குது. இல்லை நீ ஆடிட் கிடந்தீங்கன்னா, பேசிட்டு விளையாண்டுருந்தீங்கன்னா, இல்லை கன்ஃபார்மாக ஃபோனை ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா, பண்ணக்கூடாத விஷயமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஊர் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக மார்க் வராது. இதுதான் சொல்ல முடியும்ப்பா. ஏதோ தப்பாக நினச்சிடாதீங்க, நான் இது எக்ஸாக்டான ஃபேக்ட் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் உன்னால் ஜெயிக்க முடியும், ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டைம் இருக்குது, அதாவது டைம் கம்மியாக தான் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள். தேங்க்யூ.